ஆனால் கெட்ட பெயர் வாங்கக்கூடாது. மனித பிறவி பேசுவதற்கு நமக்கு ஞாபகம் கொடுத்திருக்காங்க. நல்லதே பார்ப்பதற்கு 2 விழியை கொடுத்திருக்காங்க. நல்லதே பேசுவதற்கு நமக்கு நல்லதே கேட்பதற்கு 2 செவியை கொடுத்திருக்காங்க. ஆனால் மனித பிறவி அரிதான பிறவினா அரிது அரிது. மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலையும் ஊன் குருடு செவிடு வேட்சி பிறந்தனர் அரிது. ஊன் குருடு செவிடு வேடு நீக்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தலது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் வானவர் நாடு வழி திறந்தது. அதுபோல ஒரு தான தர்மம் செய்ய வேண்டும். இந்த பிறவியில பிறந்தால் மட்டும் போதாது. மனிதன் தள்ளாத வயதிலே தடி ஊன்றும் மனிதன் உயிரோ கண்ணுக்கோ தெரியாத ஐந்து வயதுல இருந்து 60 வயது வரையிலும் கடைசி கால வரையிலும் படிக்கணும். கல்விக்கு முதலிடம். கல்வி ஒருவன் படிக்கின்றானே என்ற இடமெல்லாம் சிறப்பு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மை. இப்ப தற்காலத்துல கல்விக்கு தான் முதலிடம். கல்வியை மட்டும் படித்தா போதுமா? அதாவது அந்த படிப்பு இருக்கிறவன் பசி எடுத்தா என்ன செய்வான்? என்ன செய்ய முடியும்? சாப்பிடணும். மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவ முயற்சி தாளாண்மை தேனினும் பசி வந்த கண்ணியர் மேல் காமுறுதல் பற்றும் மனிதனுக்கு பசி வந்திட பறந்து போகும். பசி வந்துருச்சுன்னா படிப்பை நினைக்க மாட்டான். மனுஷன் சாப்பாடு நினைப்பான். அப்ப சாப்பாட்டை சம்பாதிக்கணும்னா அது என்ன செய்யணும்? மனிதன் உழைக்க வேண்டும். நல்லானே எல்லாரும் சொல்வார். அது இல்லானை வேண்டால் மற்ற ஈண்டெடுத்த தாய் வேண்டால் செல்லாதவன் வாய்ச்சொல். படிப்பே கேவல தம்பி. பொன்பொருள் கூட்டத்தை சேர்த்து வச்சுடா. அனைவரும் வந்து நல்லவன் கெட்டவங்க எல்லாம் கூடிப்பாங்க. படிப்பு தேவையில்லை. காசு வச்சிருந்தா படிப்பு பசி எடுத்துனா நாம தான் பெரிய படிப்பு படிச்சுருக்கோமே அப்படின்னு பசி அடக்குமா? நடக்காது. இந்த காசு பணத்தை சாப்பிட முடியுமா? முடியாது. நல்ல உணவை தான் சாப்பிட முடியும். அது போல மனிதனுக்கு கல்வி வேணும், செல்வமும் வேணும், நல்ல உழைப்பு வேணும். மனிதன் தள்ளாத வயதிலே தடி மூன்றும் காலம் மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத அந்த பிள்ளை படித்து நல்லா வயது ஒரு 25 வயசுக்கலாம், ஒரு 22 வயது உள்ள ஒரு கட்ட 9 அன்றைக்கு பிள்ளைக்கு திருமணம் செய்து அவங்களுக்கு பேர பிள்ளைகள் எல்லாம் பெற்றெடுத்து வயதாகி போச்சு. ஒரு மனிதன் சம்பாரிச்சு வைக்கக்கூடிய பொருள் என்ன சம்பாரிச்சு வைக்கணும்? பொன் பொருள் பூசணும், ரொக்க ரோஜனும், பணம் பண்டு கொண்டாரம் இதெல்லாம் சம்பாதிச்சு வைக்கணும்னு சொல்லு. அதாவது கழுத மாதிரி நின்று இருக்காங்க. என்ன சம்பாதிச்சு வைக்கணும்? பொன் பொருள் பூசணும், ஒரு பெண் பொருள் பூசணும், பணம் ரொக்க ரோஜனம் இதை சம்பாதிச்சு வைக்கணும். இதை சம்பாதிச்சு வச்சா போதாது. பின்ன என்ன சம்பாதிச்சு வைக்கணும்னு கேளு. என் மூஞ்ச பாக்காத என்ன சம்பாதிச்சு வைக்கணும் யா அப்படின்னு கேளு. ஐயா என்ன சம்பாதித்து வைக்கணும்? சம்பாதித்து வைக்காதே பட்டினியா சேர்த்து நாளை படகில மனிதன் உயிரோ காட்சி
எங்க இருக்குது சொந்த ஊரு? எனக்கு தெரியாத ஊரு. இதுதான் நாடகப்போ அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் சொந்த ஊரு கிடையாது. பையூரிலே இருந்து இந்த பையூரிலே பிறந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்த விடறியேன். அப்படி மெய்யூர் சார்வதென்றால் அந்த பையூரும் இந்த பொய்யூரும் ஆளாக போகாதாம். பட்டினத்தார் சொன்னாராம். அது போல அண்ணனுடைய கர்ப்பம் பையூர் 10 திங்கள் 300 நாள் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து இந்த பாழு மண்ணுல பிறந்து மெய்யூர் சொல்ல முடியாது. ஊரு தாலி கல்வி இருக்காது. இப்ப அந்தந்த ஊருக்கும் சுத்து மாதிரி வச்சிட்டாங்க. அங்க 6 அடி நீட்டு 2 அடி அகலம் உனக்கு சொந்தமான வீடு. எனக்கு சொந்தமான வீடு இடுகாடு சொல்ல முடியாது, சுடுகாடு. அதான் சொந்த ஊடா அப்படி போக வேண்டுமானா சம்பாதிச்சு வைக்கணும்னா நல்ல பேரும் புகழும் சம்பாதிச்சு வைக்கணும். நல்ல ஒரு பேரும் புகழும் சம்பாதிக்கணும் அப்படின்னு கண்டு. ஆனால் எவ்வளவோ சம்பாதிச்சு வச்சாலும் கூட வராது. இந்த பேரும் புகழும் கூட வரும். மனிதன் என்றால் இந்த மண்ணுல நிலையா இருந்தவன் ஒருவரும் கிடையாது. பிறப்பு என்றால் இறப்புன்னு வரும். என்ன மறந்துட்டாங்க 2-3 வருஷமா. என் கூட இருந்த ஆளு இந்த மண்ணை விட்டு விண்ணுலகம் சேர்ந்து விட்டார். அந்த புண்ணியவாளர் தான் ஒரு நாளைக்கு நாள் இந்த வருஷத்துல ஒரு ஊர் கிராமத்துல ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஊர்ல என் கால் பட்டு அந்த மகராசை இல்லாத 3 வருஷமா என்ன மறந்துட்டாங்க. 3 வருஷமா உங்களை மறந்துட்டாங்க. இந்த வருஷம் அந்த அங்காளமாவை என்ன கொண்டாந்து விட்டாங்க. உண்மையா? ஏனென்றால் உடல் பிறந்தும் பிறவாத சகோதரன் சந்திரன் ஆளு இந்த மண்ணுலக விட்டு விண்ணுலகம் சென்று விட்டார். அந்த மகராஜ இருக்கிற வரையிலும் இந்த ஊர்ல சுந்தரமூர்த்தி கால் பட்டு அவர் விண்ணுலகம் சேர்த்துட்டார். அது போல ஒரு பேரும் புகழ் எடுக்கணும். ஐயோ அந்த மகராஜன் கொஞ்ச நாள் இல்லாத போயிட்டாரு அப்படி என்று ஒரு இறப்பு வந்தா நல்ல பேரும் புகழ் எடுத்தா அங்க என்ன நடக்கும்? மக்கள் எல்லாம் கூடி வந்தோம். நடுக்கருவில் போட்டு மனிதன் உயிரோ கண்ணுக்கோ தெரியாத ஒரு வருஷம் என் அண்ணன் சந்திரனுடைய பிள்ளை ஓடி வந்து எப்பா நீ அப்பாவுக்கு வரலப்பா. அப்பாவுக்கு நீ வரலப்பா. நான் சொல்லி அடிச்சேன்பா. நான் வந்ததுக்கு அடையாளம் ஒரு முக்கியமான அடையாளம் கொண்டு வரல. நான் யாருக்குமே செத்தவங்களுக்கு பூ போட மாட்டேன். எனக்கும் போட வேணான்ட்டு என் உறவினர்கிட்ட எல்லாரும் பேருக்கு சொல்லிட்டேன். செத்த பொண்ணுக்கு எல்லாத்துக்கு பூ போடணும்ட்டு நான் முக்கியமான ஒரு பூ கொண்டு வந்து போட்டோம்பா. அப்பேற்பட்ட பூ அந்த பூவை இடுகாடு போற வரைக்கும் அப்பா பேர்ல இருந்ததுப்பா அப்படின்னு சொன்ன. அது பேருக்கு அந்த பூ என்ன பூங்க? துளப மலர். எப்படி நான் போட்டது துளசி மாலை. அது கடைசி வரைக்கும் இருந்தது. அதான் நான் வந்ததுக்கு அத்தியாயம் அப்படின்னு சொன்னேன். உண்மைதான் பாது. அப்ப நீ வந்து இருக்கப்பா அப்படின்னா அது போல நல்லவங்க கெட்டவங்களாம் அந்த பணத்தை போய் பார்த்துடணும். ஒண்ணு கொளுத்துவாங்க, ஒண்ணு புதைச்சுவாங்க. அதுக்குள்ள அந்த மகராசனை போய் பார்க்கணும்னா மக்கள் எல்லாம் குவிலா வந்து பார்க்கும். கெட்ட பேர் எடுத்தா சொந்த பிள்ளை கூட வராது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. கட்டையை கழுவி மனிதன் உயிரோ கண்ணுக்கோ தெரியாத